ஒருபுறம் ஆக்சிஜன் உயிர் கொடுக்க, மறுபுறம் தாயின் குரல் அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆழ்குழாய் கிணறுக்குள் அடுத்தடுத்த நொடி நடந்தது என்ன? கடுமையான பாறைகள் இருந்ததால் உளி வைத்து மெல்ல மெல்ல குடைந்து உள்ளே சென்ற குழு. மஞ்சுமல் பாய்ஸ் போன்று சிறுவனை மீட்டு மேலே கொண்டு வந்தவுடன் மெய் சிலிர்ப்பில் கண்ணீர் விட்ட பேரிடர் மீட்பு குழுவினர். ஒரு நொடி மூச்சை இழுத்து விட்ட சிறுவன், மகிழ்ச்சியில் அகமகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் விட்ட தாய். அந்த கிணற்றுக்குள் ஒளியுடன் கூடிய கேமராவை உள்ளே இறக்கிய போது, குழந்தையின் அழுகுரல் கேட்டபோது மேலே தாய் கண்ணீர் விட்டு கதறினார். அப்பொழுதிலிருந்தே தாய் தொடர்ந்து அந்த சிறுவனிடம் பேசிக்கொண்டே இருந்தார். தாய் நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்க, பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த குழியை சுற்றிலும் ஜேசிபி மூலமாக தோண்ட தொடங்கினர். தொடர்ந்து குழி தோண்டி கொண்டிருந்த போது 7 அடிக்கு கீழே கடுமையான பாறைகள் தென்பட்டிருக்கின்றன. சவாலான அந்த பாறைகளை வெடி வைத்து தகர்க்க முடியாது. குழந்தை உள்ளே இருப்பதால் சரிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடும். பெரிய எந்திரம் கொண்டு குடைந்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் பேரிடர் குழு மாற்றி யோசித்தது. உளி வைத்து மெல்ல மெல்ல எலி குடைவது போன்று குடைந்து கொண்டே உள்ளே சென்றனர். 16 மணி நேரமாக மெல்ல மெல்ல குடைந்து உள்ளே சென்ற போது குழந்தையின் அழுகுரல் கேட்டது. தலை கீழாக விழுந்த நிலையில் 16 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே இருக்க, அந்த குழந்தைக்கு உடனடி மருத்துவ தேவை இருப்பதை உணர்ந்து கொண்ட குழுவினர் விரைந்து செயல்பட்டு குழந்தையின் காலை பிடித்து வெளியே இழுத்து வெளியே எடுத்தனர். மேலே மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் வாகனம் தயாராக இருக்க, பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த குழந்தையை வெளியே மீட்டு எடுத்தவுடன் இந்த குழந்தைக்கு உயிர் இருக்கிறதா என பார்த்தபோது அந்த குழந்தை சோர்வடைந்த நிலையில் கண் விழித்து மூச்சு விடுவதை கண்ட அந்த குழுவினர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். அவ்விடத்தில் சுற்றி இருந்த ஏராளமான மக்கள் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து அந்த குழந்தையை இண்டி தாலுகா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக விரைந்து கொண்டு சென்றனர். அந்த குழந்தையை பரிசோதித்த போது சிறிய சிராய்ப்பு காயங்கள் மட்டுமே அந்த குழந்தைக்கு இருக்க, அந்த குழந்தை நார்மலாக உள்ளான், இதய துடிப்பு சீராக உள்ளது என மருத்துவர்கள் தகவலை வெளியிட்டனர். கூடுதல் சிகிச்சைக்காக அந்த சிறுவன் விஜயபுரா அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.